அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அரண்மனையின் அலங்கார விளக்குகள் மார்பில் அடித்துக் கொண்டே அழுதல். பாடல் எண் 1023. குவிந்த மலர் பூக்களெல்லாம் குலுங்கி நொந்தே அழுதனவே, அவிந்து நொந்த விளக்குகள் நெஞ்சு அடித்து அணைந்தே தொழுதனவே, புவி வந்த அதிசயமே போற்றி என தழுதழுத்து தவித்து போய் அழுதனவே, தாங்கும் அன்பு விழுதனவே. இதுவே 1023வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். குவிந்த மலர் பூக்களெல்லாம் குலுங்கி நொந்தே அழுதனவே என்ற முதல் வரிக்கான விளக்கம். அந்த அரண்மனையிலே மலர் சரங்களாக குவிந்திருந்த அந்த மலர் மாலைகள் யாவுமே பரதனுக்கு அன்று முடிசூட்டு விழா இல்லை, அன்று அந்த விழா நடக்கவில்லை என்று அறிந்த உடனேயே அந்த மலர் சரங்கள் யாவுமே துன்பம் தாங்க முடியாமல் குலுங்கி உள்ளம் குலுங்கி நொந்து போய் அழுதன. அவிந்து நொந்த விளக்குகள் நெஞ்சு அடித்து அணைந்தே தொழுதனவே. அந்த மலர் மாலைகளைப் போல மலர் சரங்களைப் போலவே விளக்கு சரங்களும் அங்கே அந்த அரண்மனையின் மேல் தொங்க விடப்பட்டிருந்தன. அந்த விளக்கு சரங்கள் மின்னி மின்னி அணைந்து அணைந்து எரிந்து கொண்டிருந்தன. அவ்வாறு அணைந்து எரிந்த அந்த தோற்றமானது, அந்த விளக்குகளுடைய உள்ளமானது வேதனையால் வெந்து போய் நொந்து போய், அந்த வேதனை காரணத்தால் அந்த விளக்குகள் மார்பிலே அடித்து அடித்து அழுவது போல அவை அணைந்து அணைந்து எரிந்த அந்த காட்சிகள் யாவும் தோன்றின. அவ்வாறு உள்ளத்தை தாக்கிய அந்த துன்பம் காரணமாக அந்த விளக்குகள் தம்முடைய மார்பில் அடித்து அடித்து அழுவது போன்று அந்த விளக்குகள் அணைந்து அணைந்து எரிந்த அந்த காட்சியானது தோன்றியது. அத்துடன் அவை அந்த விளக்குகள் தம்முடைய இறைவனாகிய தம்முடைய தலைவனாகிய அந்த பரதனை தம்முடைய உள்ளத்திலே எண்ணியவாறே தொழவும் செய்தன. புவி வந்த அதிசயமே போற்றி என தழுதழுத்தே. இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய அதிசயம் மிகுந்த மிகவும் அற்புதமான உள்ளத்தை கொண்டவனே, உன்னை போற்றுகிறோம் என்று அந்த விளக்குகள் யாவும் பரதனை போற்றி உள்ளம் தழுதழுத்து அழுது தவித்து போய் அழுதனவே, தாங்கும் அன்பு விழுதனவே. உள்ளத்தால் அந்த வேதனையை தாங்க முடியாமல் அந்த விளக்குகளும் கூட தவித்து போய் அழுதன. அதே நேரத்தில் அன்புமிக்க விழுதுகள் மரங்களை தாங்கி நிற்பதைப் போல அந்த விளக்குகளும் தம்முடைய அன்பினால் அந்த பரதனை தாங்கி பிடிக்கக்கூடிய வகையிலே அன்பான விழுதுகள் போன்று தம்முடைய அன்பினால் அவனை தாங்கி நின்றன. இதுவே 1023வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1024வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.